ஏன் அங்க தண்ணி வரும்போது விளக்கு பிடிச்சி பாத்துட்டு இருந்தீங்களா நைட் உட்காந்து? அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன? எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்னேன். பெண் எம்பிக்கெல்லாம் இருந்துச்சுன்னா செருப்பு கிருப்பு கட்டிடுவாங்க, பாத்துக்கங்க. வேற இடம் இருந்தா செருப்பால் அடிச்சிருப்பேன். பெண்களை பற்றி இழிவாக பேசுகின்ற ஆண்களுக்கு ஆண்மை கிடையாது. செருப்பால் அடிக்கிற தைரியம் இருக்கு. ஆனா அவ்வளவு கீழ்த்தரமான ஒரு ஆம்பளை பார்த்து நான் செருப்பால் அடிக்க விரும்பல. ஏன்னா ஏன் செருப்பு நான் அழுக்கு பண்ண மாதிரி ஆயிடும். தண்ணிக்குள்ள இருக்கிற தவளை தன் வாயால கெடுற மாதிரி தண்ணியை பத்தி பேசி தலைவர் அந்த கொடுமையை என் வாயால சொல்றதை விட வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம் வாங்க. What was my statement? I didn't name anybody. I didn't talk in any bad taste. The protest was. What I meant was that things my thing. My thinga. Hey, oh sorry. எதிர்க்கட்சி தலைவரை எதிர்பார்க்காத நேரத்தில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, பாவம் மனுஷன் டாய்லெட்டில் இருக்கும்போது. அவர் காலை கடனை முடிக்காமல் நாங்கள் விட மாட்டோம்னு சொல்கிறாரு. ஆனால் மக்கள்லாம் இவர் போலீஸை பார்த்து தான் பாத்ரூமில் போய் ஓடி போய் ஒழிஞ்சிக்கிட்டாரெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவர் உண்மையிலே வெளிக்கு வந்து தான் உள்ளே போனாரான்றது தெரியாது. ஆனால் அதுக்குள்ளேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் உள்ளே போகிறத பற்றி எப்படி பேசினாருன்னு பாருங்க. இதை எப்படி பார்க்குறீங்களா? நான் காலையிலே காலை கடன்ற பேரில் கக்கூஸ்குள்ளே போய் போக வேண்டியதை போகாமல் ஆக வேண்டிய வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ எங்களோட கொத்தூஸ் வெளியே வந்து என்னென்னலாம் பண்ண போகிறாங்கன்றதை நினச்சி ஒரு ஆன்சர் சொன்னார் பாருங்க. அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? அப்படி ஜெயிலுக்கு போகிற அளவுக்கு பேசிட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னொரு தடவை அதை கேட்டிருக்கேன். அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன? இப்படி காவிரி பற்றி பேச வந்தவர் ஒரே கவலை என்னன்னு கேட்டோன்னு கீழே எல்லாரும் திருசான்னு கத்துனாங்க. அப்படி எல்லாரும் கத்துனோடனே எதிர்க்கட்சி தலைவர் குதூகலமாகி ஏதோ ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ள அடல்ட் காமெடி பண்ற மாதிரி நினைச்சிட்டு மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டாரு. அதுவும் பயங்கரமான கமெண்ட். எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். இது எனக்கு தெரிஞ்சு டபுள் மீனிங் மாதிரி கூட இல்லைங்க, டைரக்ட் மீனிங். உங்க வீட்ல இருக்கிற அம்மா பத்தி இவ்வளவு கேவலமா பேசுவீங்களா? எந்த தண்ணின்னு சொல்லலம்மா. காவிரி சொன்னேன். இனிமே உங்களுக்கு தண்ணி வேணும்னா லாரி அனுப்ப வேண்டாம், தம்பி அனுப்பிச்சா போதும். அவர் அரெஸ்ட் ஆனது பொண்ணை பத்தி கேவலமான கமெண்ட்ன்றதாலே நேஷனல் மீடியா வரைக்கும் போயிடுச்சுப்பா. எங்க தெரிஞ்சு வந்த தண்ணியை இங்க ஏன் விட்டுட்டு இருக்கீங்க? The protest was. என்னதான் நான் இதெல்லாம் கண்டு பயப்பட மாட்டேன், எல்லாம் பார்க்க காமெடியாக தான் இருக்குன்னு சொன்னாலும் உள்ளுக்குள்ள ஒரு பீதியில தான் இருக்காருன்றது அவர் இங்கிலீஷ் பேசுறத வச்சே தெரிஞ்சு போச்சு. இந்த படிச்ச 4 இங்கிலீஷ் கூட அவர் ஸ்டக்கான சிடி மாதிரியே பேசிட்டு இருந்தாரு. அப்புறம் பின்னாடி இருக்க ஒருத்தர் தான் அவரை காப்பாத்தினாரு. ஃப்ரீயா விடுங்க, அந்த டிராஃபிக் ஜாம் ஆகி ஃப்ரீயா விடுங்க, பிரஸ் பார்க்கட்டும், நான் பாத்துக்கிறேன். டேய் அதெல்லாம் விடுங்கடா, அந்த ஸ்கிரிப்ட் பேப்பரை கொஞ்சம் கொடுங்கடான்னு எட்டி பார்க்குறாரு. இன்னும் வரல போலாது. இந்த கமெண்ட்டுக்கு பயங்கரமான எதிர்ப்பு வந்த உடனே பேசாத ஒரு விஷயத்த கட் காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டாங்கலாம் சொல்றாரு. ஆனா பாவம் அவருக்கு தெரியல, அது சன் டிவில தான் வந்துச்சு லைவா. அதுவும் த்ரிஷாவும் பயங்கரமா வந்து லோ லைஃப் பீப்புள் அட்டென்ஷனுக்காக இந்த மாதிரிலாம் கேவலமா பண்ணிட்டு இருக்காங்க, என்னோட லீகல் டீமே வச்சே நான் பாத்துக்கிறேன்ற மாதிரிலாம் போட்டாங்க. இவர் இன்னும் எத்தனை நாள் தான் த்ரிஷாவை பத்தியே பேசிட்டு இருப்பாருன்னு தெரியல. இப்போ சிஎம்க்கும் த்ரிஷாவுக்குமே பிரேக்கப் ஆயிடுச்சான், அதையும் ஒருத்தர் கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அதை பாக்குறதுக்கு முன்னாடி இவரோட கமெண்ட்ஸை எத்தனை பேர் காமெடியாவும் கேவலமாவும் கழுவி ஊத்திருக்காங்கன்னு மட்டும் பாருங்களேன். பெண்ணை பத்தி அசிங்கமா பேசியிருக்காரு, கேவலமான வார்த்தைகள் பயன்படுத்திருக்காரு மேடையில. யார் உரிமை கொடுத்தது? இந்த மாதிரி ஆம்பளைங்க முட்டிக்கு முட்டி தட்டினாதான் புத்தி வரும். மன்னிச்சுக்கமா, தெரியாம வந்துட்டு. இல்ல அது வரைக்கும் புத்தி வராது. கேள்வி கேட்கறது ஒண்ணுதான். ஒரு பெண்ணை பார்த்து அவதூறமாக கேவலமாக இழிவாக பேசுறதுக்கு யார் உங்களுக்கு உரிமை கொடுத்தா நான் கேட்கிறேன். அட அவங்களாம் ரொம்ப பெரிய இடம் மேடம், யாரும் கொடுக்க தேவையில்ல, அவங்களே எடுத்துப்பாங்க. வந்து உங்க குடும்பத்துல இருக்கிற ஒரு பெண்ணை பத்தி இப்படி அவதூறமா பேசினா நீங்க சும்மா இருப்பீங்களான்னு கேட்கிறேன். அதுக்கு என்னப்பா? வேணாம். அதான் சொன்னேன், கலைஞர் இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு, இப்போ ஸ்டாலின் அடிப்படையில் இருக்கிறது புது திராவிட கழகத்துக்கு வித்தியாசம் பாருங்க. இதுதான் புதுசா திராவிடன் மாடல். வேற இடம் இருந்தா செருப்பால் அடிச்சிருப்பேன். ரைட் விடு. இந்த கிளி கிளிக்கிறாளே எந்த ஊர்க்காரியா இருப்பா? இவங்க பேசி திட்டினதை விட போஸ்ட்ல அதை விட இன்னும் கேவலப்படுத்திட்டாங்க. ஐயோ, பேசாம இவங்கள மாதர் சங்க தலைவியா போட்டுடலாம்னு நினைக்கிறேன். அப்படி பேசியிருக்காங்க. தன்னம்பிக்கையும் கிடையாது. அப்படி இல்லாதவர்கள் தான் பெண்களை இழிவுபடுத்தி பேசுவார்கள். திமுகவினர் அத்தனை பேரும் மூளை இல்லாத கொத்தடிமைகள் என்பது புரிகிறதா? அதுல ஒரே ஒரு ஆள் கூட இதுக்கெல்லாம் பிரச்சனை பண்ண வேணாம், பொம்பளை கேஸ் ஜெயிலுக்கு போயிருக்காங்க அப்படியா? உதயநிதி அவர்கள் கைது செய்யப்பட்டோடனே நாடாளுமன்றத்துல திமுக எம்பிக்கள்லாம் போராட்டம் நடத்திக்கிருக்காங்க. இப்போ உதய் இதை வெளிப்படையாக அப்படி சொன்னதுனால ஏன் அரெஸ்ட்னு எல்லாரும் கேட்பாங்க, எல்லா எம்பியும் பார்ப்பாங்க, அவங்க என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க? கரெக்டா? இதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணா துப்புவாங்க. இப்போ பக்கத்து ஸ்டேட் எம்பி கிட்ட எல்லாம் துப்பு வாங்குறதுக்கு தான் நீங்க போய் இங்க 22 பேர் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டீங்க. கரெக்டா? நான் எது பேசாலும் தப்பா இருக்கு. பெட்டர் ஐ லீவ் மச்சான். ஓகே மச்சான். அதுக்கு சவுக்கு சங்கர் வடிவேலு ஸ்டைலில் நாடாளுமன்றத்தில் பேச வேண்டிய பேச்சாயா இது? நாடாளுமன்றத்தில் கலந்துக்காமல் வெளியே போராட்டம் நடக்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய மேட்டரா இது? சரி, இதுக்கு நம்ம சத்யராஜ் சார் என்ன கமெண்ட் சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாமா? எந்த தப்பும் செய்யாத ஒருத்தரை அரெஸ்ட் பண்றது, அதுவும் கக்கூஸில் இருக்கும்போது அரெஸ்ட் பண்ணுறது அநியாயம், அக்கிரமம், அராஜகம். மைக் 1, மைக் 2, மைக் 3.
பவர் இருக்கு அப்படிங்கறக்காக என்னைக்குமே பவரை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா பவர் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்காது. அதனால் வீட்டில் ஏதாவது மாவு அரைக்கணும் சட்னி அரைக்கணும்னா பவர் இருக்கும் போதே அரைச்சி வச்சுக்கங்கிறீங்க அப்படி தானே? பேசுறது வந்து நீங்க தவறு இல்லைன்னு சொல்லல. கண்டிப்பா தவறு இல்லைன்னு சொல்றேன். நீ தவறுன்னு சொல்லி தான் பாரு. இந்த மேடை நாகரிகம் தவறி பேசியிருக்காரு. இல்ல கிடையாதுங்க, கிடையாது. செல்லாது அதெல்லாம் நீ ஏன் சொல்ற? அவர் மேடை நாகரிகத்தோட தான் பேசினாரு. எந்த பொண்ணையும் அவர் தப்பாவே பேசல. அவர் யார் பேரையும் மென்ஷன் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. தவறாக இல்லாத இரட்டை அர்த்தம் சொல்றாங்க. இல்லைங்க, கண்டிப்பா இல்ல. இல்லவே இல்லை. ஐ ஸ்டாண்ட் வித் உதயண்ணா. ஐ ஸ்டாண்ட் வித் உதயண்ணா இதையே ரிப்பீட் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா ஹைட்டா இருக்குன்னு வண்டி சாயாம இருக்க சைட் ஸ்டாண்டா வச்சுக்கிட்டாரா என்ன? எத்தனை தடவை கேட்டாலும் அவர் பண்ணது தப்பு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனா ஜூலி மாதிரி இன்டீசென்ட்லாம் இல்லைல்ல. வாங்கின காசுக்கு எவ்வளோ டீசெண்டாக பேசிட்டு இருக்காங்க. ஆனால் இதை நம்ம குட்டிமா சும்மா விடுவாங்களா? என்னம்மா கலாய்ச்சி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம் சொல்லுங்க. எந்த ஒரு தப்பு செய்யாத ஒருத்தரை அரெஸ்ட் பண்றது அநியாயம், அக்கிரமம், அராஜகம். எல்லா தப்பையும் பண்ணிவிட்டு இந்த தப்பும் பண்ணலன்னு சொல்றது வெக்கம், கேவலம், அவமானம், துக்கம், துயரம், தூக்க மாட்டிக்கிட்டு தொங்கணும். ஏய் என்ன எல்லாம் ஒரே வழியோ என்னமோ வந்து அவரு என்ன பேசிட்டாரு, அவர் பேசல கொண்ட வர நீட்டு நிக்குது இரு. நல்ல வேலை எங்க சென்சார் போடணுமோன்னு பயந்துட்டேன். என்னமோ வந்து அவர் என்ன பேசினாரு, அவர் அசிங்கமா பேசலன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அதான் ஊர் உலகமே சிரிக்கிற மாதிரி போட்டு வச்சுக்கிறீங்க. மீடியாவில் தான் போட்டு கேட்குறாங்க. அதனால தான் அவர் கூட்டின்னு போனாங்க. போய் கக்கூஸ்லாம் அப்படின்னு உட்காந்துட்டு வந்தாரு. ஒன்று என்ன அந்த தப்பு பண்ணல, ஏது தப்பும் பண்ணலன்னு பாரு. என்ன பண்ண தப்பு ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. ஒத்துக்கலன்னா என்ன பண்ணணும்னா கம்முன்னு இருக்கணும். பார்த்தீங்களா கையில் விளக்கமாத்தோட இருக்கு. கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசணும் இனிமே. சும்மா வந்து இந்த தப்பு பண்ணலே எல்லா தப்பு பண்ணலே எது கரெக்ட் பண்ணி எல்லாம் பேசக்கூடாது. புரியுதா உனக்கு? உனக்கு என்ன தெரியுமா? என்ன நீ அடிக்கடி டாக்டர் வேலை பார்த்துட்டு கிடக்குற, அப்புறம் உடனே வணக்கம் என்ன வணக்கம் என்ன வணக்கம் வேலை வெட்டி போய் பாரு. கிளினிக் வச்சுக்கிறதா நீ கிளினிக் எந்த தப்பு பண்ணல. ஏன் நீ பார்க்கல? நீ பார்க்கல, கண்ணில் குத்தி விடுவேன். நீ பார்க்கலையா நீ ஒரு பேஷண்ட்டை? எந்த தப்பு பண்ணல, எந்த தப்பு பா ஊடு கூட்டுற அளவுக்கு தெரியுது. அதெல்லாம் ரைட்டு. அப்போ உதயநிதிக்கு எதுவும் பதில் இல்லையான்னு கேட்டால் அது பெருசாக வருது. இங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். எங்க தண்ணி வரணும்? ஹலோ மிஸ்டர் உதவாநிதி, இதுக்கு நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும். எங்க தண்ணி வருதோ இல்லையோ அங்க தண்ணி வரணுமா? ஏன் அங்க தண்ணி வரும்போது விளக்கு பிடிச்சி பாத்துட்டு இருந்தீங்களா நைட் உட்காந்து? காவேரி ஆத்தங்கரைய சொன்னேன். இல்ல அங்க தண்ணி வரும்போது டபக்குன்னு பிடிச்சி மடக்கம் பிடிச்சிங்களா? காவேரி தண்ணியை சொன்னேன். உங்களுக்கு உங்க பையனுக்கும் நடுராத்திரியில வராத தண்ணியா எங்க தலைவனுக்கு வரப்போகுது. ஏமா நீ இப்போ எந்த தண்ணியை பத்தி பேசிட்டு இருக்க? கண்ணீரை சொன்னேன். தோத்து புட்டு கண்ணீர் வைக்கிறீங்கல்ல, அதை சொன்ன அந்த தண்ணியை சொன்னேன் நான். தானே பார்த்தேன். உங்க பால் டாயில் குடிச்ச கதை, 2 மணிக்கு ரீபோஸ்ட் கதை, உங்க பையன் இச்சுக்கா கதை, எல்லா கதையும் ஊர் உலகம் அறிஞ்சு நாடு உலகம் சிரிச்சு நியூஸ் எல்லாம் சிரிச்சு பரபரப்பா போய் இன்னைக்கு அமைங்கி போய் கிடக்குதுன்றதுனால என்ன வேணா பேசிடலாம்னு பேசக்கூடாது மிஸ்டர் உதவாநிதி. கவர்ச்சியை காட்டி ஓட்டு வாங்கினாருன்னு சொன்னீங்க. அது கவர்ச்சி காட்டி ஓட்டு வாங்க நான் என்ன அப்படின்னு தான் சொன்னாரு. அதுவே உங்களுக்கு அவ்வளவு ஒரு அசிங்கமான வார்த்தையானா எதுக்கு புடிச்சா போய்க்கிறாருன்னு கேட்டீங்களே. தண்ணி எங்க இருந்து வரும்? எம்மாடி இந்த வீடியோவை மட்டும் உதய நான் பார்க்கணும், அவ்வளோதான். எங்க தண்ணி வருதோ இல்லையோ அங்க தண்ணி வரணும்னா எப்படி அங்க தண்ணி வந்ததை நீங்க பாத்தீங்களா? இதுக்கப்புறம் இனி சத்தியமா அவர் வீட்டில் கூட ஒரு தண்ணின்னு சொல்ல மாட்டாருன்னு நினைக்கிறேன். எங்க இருந்து எப்படி வந்தது தண்ணினே அதுக்கு நீங்க பதில் சொல்லியே ஆக வேண்டும். தண்ணின்னு பேசி மாட்டினதுக்கு அண்ணி ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. எனக்கு ஏதாவது ஆனால் நீ எனக்கு குரல் கொடுப்பியான்னு கேட்டாரா என்னன்னு தெரியல. அதனாலே நான் குரல் கொடுக்குறேன்னு ஒரு திருக்குறளை போட்டு வச்சிருக்காங்க. ஆனால் அதுக்கு அர்த்தத்தை பார்த்தா அதுவும் அவங்கள தாக்கிக்கிற மாதிரி தாங்க இருக்குது. கடைசியாக வாலண்டியராக வாயை கொடுத்து வாங்கி கட்டினாங்க. அதில் என்ன டபுள் மீனிங் இருக்குது அப்படி ஒன்றும் எனக்கு புரியலையேன்னாங்க. அக்கா அப்போ உனக்கு நிறையா தண்ணி வரும் போலையா காவேரியில் இருந்துன்னு போட்டார் பாருங்க. பொறுக்கி உன்னை தாண்டா அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ புரிஞ்சிருச்சோ. அந்த சிஎம் த்ரிஷா பிரேக்கப் நியூஸ் விஷயம் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் ஹைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.